வந்து கோல்டுன்ற அனாலிசிஸ் ரெஸ்ட் ஆஃப் த மந்த் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து நான் வந்து டே அனாலிசிஸ் எடுத்திருக்கிறேன். இந்த டே அனாலிசிஸில் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு சேனலுக்குள்ளேயே வந்து இது போய் கொண்டிருக்குது. இந்த இந்த சேனலுக்குள்ளேயே வந்து போய்க்கொண்டிருக்குது. கோல்டு வந்து இன்னும் வந்து அது சரியாக வந்து கீழே ட்ராப் ஆகலை. அப்போ நாங்கள் வந்து இது ட்ராப்புக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. இது வந்து ரிவர்சலாண்டு கேட்டிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இன்னும் ரிவர்சலுக்கு இன்னும் தொடங்கியலை. அடுத்தது வந்து ரிவர்சலண்டா நீங்கள் அப் ட்ரெண்ட் ரிவர்சல் கேட்பியல் இல்லை, தொடங்கியலை. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டும் இன்னும் தொடங்கியலை. இப்போ வந்து நாங்கள் இந்த சேனலுக்குள்ளேயே வந்து இவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இந்த அப்கமிங் வீக்ஸில் மந்தில் வந்து. இப்போ வந்து இந்த சதுரத்தை பார்த்தீங்கன்னா செவ்வகத்தை பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்து ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துட்டு வந்து கீழே இறங்குறார், மேலே போகிறார், கீழே இறங்குறார், மேலே போகிறார், கீழே இறங்குறார். இனி அடுத்தது மேலே போகுமாண்டா தெரியாது, ஆனால் சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் வந்து இவர் வந்து இனி என்ன செய்ய போகிறாருன்னா ரீட்ரேஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ கீழே இனி இறங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. எது வரைக்கும் இறங்கும். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிக் கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறார் தானே, இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ என்னென்று நீங்கள் இதை அனலைஸ் பண்ணுவீங்கள் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து போடுவோம். அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து என்ன நடக்குது, சரியா ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். சரியா போட்டிங்களா என்ன நடக்க வேண்டாம் அந்த பார்த்தீங்களா, சரியா. அப்போ என்ன நடக்க வேண்டாம், இந்த ட்ரெண்ட் லைன் போடேக்கில் சரியாக பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இந்த உரசி கொண்டு வந்திருக்குது, சாதுவாக மேலே எழும்பி இருக்குது, அப்படியே ட்ராப் ஆகுது. அப்போ எங்கே மட்டுக்கும் ஏறும். அப்போ இது வந்து 365க்கு கிட்ட இப்போ இருக்குது, 62க்கு கிட்ட இருந்தது. அப்போ எங்கே மட்டுக்கும் சில வழிகளில் இது மட்டுக்கும் ஏறலாம், அல்லது இதோடைய வந்து திரும்பி கீழே ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, சரியா. அப்போ என்ன பிரச்சனை இங்கே நடக்குது, நாங்கள் வந்து இதை வந்து பிள்ளையாக எல்லாம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ட்டை வந்து கீறினோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சரியான ஒரு அனாலிசிஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை, சரியோ. இப்போ வந்து இதை நான் இதில் ஒன்று தொட்டுட்டுது, இதில் கிட்டத்தட்ட தொடுற மாதிரி இங்கே வந்துடுது. ஆல்மோஸ்ட் இப்போ நான் இதில் வந்து கீறி இருக்கிறேன், ஆல்மோஸ்ட் வந்து இதில் தொட்டுட்டுது. அப்போ மேலே போகுமாண்டா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அரிது. அப்போ என்ன செய்யும், எங்கே மட்டுக்கும் வரும். அடுத்த வீக் அங்கே இருக்குது, எங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் 3140 கிட்ட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ என்ன கேட்டியலண்டா எங்கே வரும்னு சொல்லி சொன்னால், நான் வந்து எதிர்பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட இந்த 3120 கிட்ட வந்துட்டு அது வந்து திரும்பி போகுமாண்டா, எஸ் திரும்பி போகும். திரும்பி போயிட்டு எங்கே மட்டுக்கும் இறங்க வேறேன்னா நான் எதிர்பார்க்குறது வந்து இந்த இடத்துக்கு வந்து இறங்க வேணுமென்று நான் எதிர்பார்க்குறேன். இந்த இடம் மட்டுக்கும் இறங்க வேணுமென்று நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து இப்போதைக்கு வந்து அசாத்தியம் என்றே நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இந்த நான் வந்து இதில் வந்து கீறி வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு இது விளங்க வேணுமென்றதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது டேயில் தான், இங்கே பாருங்கோ, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஏப்ரலில் தொடங்கி மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த செப்டம்பர் மட்டுக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே ஓடுது. இந்த ஆகஸ்ட் மட்டுக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே இது ஓடிட்டு மேலே வந்து போகுது. பிறகு வந்து திருப்பியும் வந்து எவ்வளோ நவம்பர், டிசம்பர், இப்போ பார்த்தீங்களா ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் வந்து மார்ச் எல்லாம் வந்து மார்ச்சுக்கு பிறகு தான் திருப்பி போகிறார். அப்போ இதில் வந்து எப்போ தொடங்கி இருக்கிறார் எங்கட இதில் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அப்போ இங்கே ஏப்ரலில் தொடங்கி மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் இப்போ இதில் இருக்கிறார். அப்போ திருப்பி போவாருண்டா இப்போதைக்கு போக மாட்டார். இதில் ஒருக்கா இந்த இடத்துக்கு வந்து இதை எடுத்துக்கொண்டு தான் இவர் வந்து மேலே போவார். அப்போ எங்கே மட்டுக்கும் போவார், கிட்டத்தட்ட என்னோட அனுமானம் வந்து 3600 கிட்ட போவார். ஆனால் இது 4000 சாத்தியப்படுமாண்டா சத்தியமாக கிடையாது, இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு சாத்தியமாகாது. இது என்னோட அனாலிசிஸ், ரைட்டு. இப்போ பார்ப்போம் எங்கே மட்டுக்கும் இவர் போகிறாருன்ட்டு சொல்லி. இப்போ நாங்கள் ஒரு 4 hour கேண்டில் எடுப்போம்.
4 ஹவர் கேண்டிலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா, இந்த பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும், நான் சரியாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கீறி இருக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட இது வந்து தொட்டுட்டுது. அப்போ தொட்டுட்டு இப்போ எங்களுக்கு வந்து இனி இது பிரேக் பண்ணுமாண்டா கிடையாது, சான்சஸ் குறைவு. அப்போ கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த இதில் வந்து ஃபிபனாச்சி வந்து இப்போ வந்து இதை 2 விதமாக நாங்கள் ஒவ்வொருத்தர் வந்து இது பிள்ளை அது சரியென்று வினம். இப்போ உங்களோட வந்து ட்ரேடிங்கில் வந்து உண்மையிலேயே தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங், ட்ரஸ்ட் மீ. உண்மையிலேயே இது வந்து இந்த சட்டம் மாதிரி தான். இதில் ஒரு ரைட் ஒரு ராங் கிடையாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் தயவு செய்து வேறு யாருக்கும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். அப்போ மெட்டாக்கள் சொல்லுவீனம் இந்த ஃபிபனாச்சி தான் சரி என்று, இன்னொரு ஆள் சொல்லும் 2 கோட்டுக்குலான் இருக்குமெண்டு, இன்னொரு ஆள் சொல்லும், இன்னொரு ட்ரேடர் சொல்லும் இல்லை எலியட் வேவ் தான் இதுக்குன்னு சொல்லி சும்மா வந்து ஒவ்வொரு என்னென்னு சொல்கிறது தங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்களுக்கு இம்போஸ் பண்ணுறது தான் அவண்ட வேலையாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக கண்டுகொள்ள வேண்டியது உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நீங்கள் சரியாக தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்படி தெரியாட்டி உங்களால் வந்து ட்ரேடிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கோ, இப்போ வந்து இது என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு பேட்டர்னில் போகுது. அதே நேரத்தில் இப்போ சில ட்ரேடர்ஸ் என்ன செய்வினோம்னா, நாங்கள் ஒரு குட்டி இதோட கலரை மாற்றுவோம், இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் போய்கொண்டிருக்குது. நீங்கள் அதை அவதானிப்பீர். இப்போ நான் இதை வந்து ஒரு பிங்க் இல்லை ஒரு ரெட்டுக்கு போவோமா, கொஞ்சம் டார்க் கலர்ஸ் தெரியலையே, டார்க் கலர்ஸ் ஓகே, இதுக்குள்ள டார்க் கலர் போதில்லையே வை, ஓகே பர்ஃபெக்ட் ரைட்டு. இப்போ நான் இதை கொண்டு வந்து இதில் வைக்கிறேன். சரியா, இப்போ இதில் வைக்கல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குதா பாருங்கோ, இந்த ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட எங்கட வந்து இது பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுது. அப்போ கீழே வந்து கிட்டத்தட்ட இடத்துக்கு வந்துடுது. அப்போ சான்சஸ் குறைவான சந்தர்ப்பங்கள் இது மேலே போய் இதை பிரேக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இது இப்படியே திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி நாட் ரீட்ரேஸ் இப்படி திருப்பி வந்து கீழே வந்து இந்த இடத்த எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் மேலே போச்சு தண்டால் ஒரு வேளை 20% மேலே போச்சு தண்டா எங்களுக்கு தெரியாது, ட்ரேடிங்கில் நாங்கள் இல்லையே. அப்போ 20% மேலே போச்சு தண்டா எங்கே மட்டுக்கும் போகும், இந்த ஆல் டைம் ஹை அடிக்கி போகும், உடைக்குமாண்டா கிடையாது, கடைசி வரைக்கும் இல்லை. அப்போ ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. போயிட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் சரியான இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் திருப்பி வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து நான் நினைக்கிறேன் என்ற அனுமானப்படி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் முழுக்க வந்து இது கீழே நின்று தான் பிறகு வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் செப்டம்பர்லேருந்து மேலே போய் அதுக்கு பிறகு டவுன் ட்ரெண்ட் தொடங்கிடும், அது அப்புறம் ரிவர்சல் தொடங்கிடும். என்னென்னு கேட்டால் அளவுக்கு அதிகமாக வந்து இவர் மேலே போயிட்டார். இனி வந்து ட்ரெண்டுக்கான இனி ரிவர்சலுக்கு நீங்கள் எல்லோரும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தீங்களா சரி. ஓகேயா, அடுத்தது இது இந்த அனாலிசிஸ் நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வந்து திருப்பி ரிவர்சல் வரமாட்டா 300க்கு கீழே இது இறங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து செல்லிங் என்ட்ரியை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை இது வந்து இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து பை என்ட்ரி கொடுக்கலாம். பை என்ட்ரி வந்து 3,400 அந்த ஆல் டைம் ஹை இந்த 3,491 அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியா, அப்போ நீங்கள் வந்து பை என்ட்ரி இந்த லைனை உடைச்சா 20% சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால் இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது இது இப்போவும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த லைனுக்குள்ளேயே இந்த பெட்டிக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இது ஒரு கன்சல்டேஷன் பீரியட் தான் போய்கொண்டிருக்குது. இன்னும் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல, ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுக்கல. அப்போ ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுக்கணுமெண்டா ஒன்றில் வந்து மேலே போய் கீழே வரணும் அல்லது கீழே வந்து மேலே போக வேணும். இதுதான் இந்த ப்ராப்பர் பிரேக் அவுட். அப்போ இதில் இது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து இது ஒரு அப் ட்ரெண்ட் போடுறபடியாக நான் வந்து ஒரு இதில் வந்து நான் எதை எதிர்பார்க்குறேன்டா இந்த இவடத்தடியிலேருந்து நான் பார்க்குறேன் இங்கே ஆல் டைம் ஹைக்கு கொடுத்து பார்க்குறேன். இவடத்தடியில் வந்து இந்த பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் சரியா இதில் கொடுத்தீங்களேண்டா சரியா பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் சரியா இதில் அந்த லைனிலேயே அதாவது
கூடுதலாக நாங்கள் வந்து முக்கியமாக எல்லா ட்ரேடர்ஸும் வந்து இதை எடுக்க மாட்டினா, பட் நான் வந்து 0.382ஐயும் 0.5ஐயும் 0.618ஐயும் நான் முக்கியமாக எடுக்கிறேன். நான் என்னோட கேட்டால் 3.8 வந்து திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, அல்லது உடைச்சு இங்கே மட்டுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா 0.382 வந்து நிற்கிறார் இங்கே. அப்போ எவ்வளத்தில் வந்து திரும்பி இருக்குது ரிவர்சல் 0.618 வந்து திரும்பி ரிவர்ஸ் பண்ணி இருக்குது. சரியா, இது வந்து அப் ட்ரெண்டில். அப்போ இங்கேருந்து மேலே போகிறபடியே நான் மேலே எடுத்துனேன். இப்போ இதிலேருந்து கீழே திரும்பி வரப்போகுதுண்டா, இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு லீவ் பண்ணிவிட்டு பார்ப்போம் எங்கே கீழே வரும்னு சொல்லி. இப்போ கீழே வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போமே. நான் சில வேலைகளில் இது கீழே வரும், எனக்கு ஒரு ரிவர்சல் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எந்த இடத்துல வச்சு இப்போ நான் இதுக்கு நான் பார்ப்பேன். என்னென்னு கேட்டால் எனக்கு இது முக்கியமாக வந்து பக்கத்தில் இருக்கிறது, இங்காலே பெருசாக இருக்கிறத விட பக்கத்தில் இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு வடிவாக காட்டி கொடுக்கும். அப்போ இதில் பார்த்துன்னு சொல்லி சொன்னால் அப்போ பக்கத்தில் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியுது. அப்போ எங்கே மட்டுக்கும் இது மட்டுக்கும் போயிட்டு அடுத்தது இனி திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்களை நான் பார்ப்பேன். அப்போ இப்போ கூடுதலாக வந்து நான் இப்போ ஆல் டைம் ஹைக்கு எடுத்தேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ இவர் ரிவர்ஸில் ஆக போகிறார். அப்போ எங்கே மட்டுக்கும் ரிவர்ஸ் பண்ண போகிறாருன்னு நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ இதில் வந்து இன்னும் வந்து ஏறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்காண்டா, சரி இதில் ஏறிச்சுதான்னு சொல்லி சொன்னால் என்னோட டார்கெட் வந்து பொதுவாக வந்து இந்த இடமா தான் இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துக்கு நான் போடுறேன். யூஸ்வலாக வந்து அந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரைட், அப்போ இன்னும் வந்து எனக்கு சரியான பேட்டர்ன் கிடைக்கல. என்னென்னு கேட்டால் இன்னும் வந்து பார்த்திங்களா இந்த 0.618, 0.5, 0.312 இந்த லெவலை தாண்டுது இல்லை. அப்போ இதை தாண்டினா தான் வந்து எனக்கு தெரியும் இவர் வந்து எங்கே போகிறாருன்னு சொல்லி. இப்போ நான் இதில் ரிவர்சலுக்கு நான் கீறினேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் சில வேலை கீழே போகுதுன்னு வச்சுக்கொள்ளுவேன். அப்போ இந்த இடத்துக்கு நான் இந்த புள்ளிக்கு நான் கீறினேன்டா எங்கே மாட்டேக்கும். சரியா, அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாத்தான் ஃபிபனாச்சியில் வந்து சரியாத்தான் போய் கொண்டிருக்கு. இந்த புள்ளியிலையும் வச்சிங்களேண்டா சரியாத்தான் இருக்குது. 0.618க்குள்ள அதுக்கு மேலே நிற்குது. அப்போ இன்னும் ரிவர்சல் வந்துட்டு தான்டா கிடையாது, இன்னும் ரிவர்சல் வரையலை. சரியா, அப்போ நாங்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் கூடவாக இருக்குதே ஒழிய நாங்கள் வந்து இந்த கன்சல்டேஷன் பீரியட்டை எப்படியாவது உடைக்க வேணும். ஒன்றில் மேலே போய் உடைக்க வேணும், இல்லாட்டி கீழே வந்து உடைச்சாத்தான் எங்களுக்கு தெரியும் சரியாக எங்கே மட்டுக்கும் இந்த ட்ரேடிங் வந்து போகுதுன்னு சொல்லி. ஓகே, இது வந்து எனக்கு இப்போ இந்த நேற்று வந்து ஆகஸ்ட் 1 அதுக்கும் எனக்கு வந்து சரியான ஒரு இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேட்டிங்களேண்டா இது ப்ராபபிளி எஸ் 50க்கு 60க்கு கிட்ட போயிட்டு திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் கூட இருக்குது. ஆனால் 20% வந்து சில வலைகளில் வந்து ஆல் டைம் ஹை அடிக்கு போயிட்டு திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஸோ எதெண்டாயினா நீங்கள் வந்து கவனமாக ட்ரேடிங்கை எடுத்துக்கொள்ளுங்கோ. அடுத்தது வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி அதில் என்ன சொல்லுதுன்றதை பார்த்து உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா.